ஹியர் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த -y1/y1² டேர்மை ரைட் சைடு மூவ் பண்ணிடுவோம். இதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டா இது பாசிட்டிவாக நெகட்டிவ் ஆயிரும், இல்லைனா ஆல் ஆர் மல்டிப்ளை பை நெகட்டிவ் சைன். ஸோ எல்லாத்தையுமே நெகட்டிவ் சைனில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது பாசிட்டிவ் ஆயிரும், இது நெகட்டிவ் ஆயிரும், இது பாசிட்டிவ் ஆயிரும், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அப்போ நமக்கு இப்படி கிடைக்கும். கரெக்டாக? இப்போ a² கேன்சல், a² கேன்சல். இப்போ இந்த b² டேர்ம் கொண்டு வாங்க. அப்போ b² bracket of e² - 1, b² bracket of e² - 1. ஓகே, தென் answer of e² e value equal to root of 1 plus b²/a². கரெக்டாக? e value equal to root of 1 plus b²/a². ஹைப்பர்போலால e² equal to 1 plus b²/a². ஸோ இந்த e²க்கு பதிலாக 1 plus b²/a² ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். 1 கேன்சல். ஸோ b² into b² b⁴/a² is answer of y1². Then answer of y1 equal to taking a square root, then plus or minus b²/a, but negative is not possible, so y1 equal to plus b²/a. Now we have to substitute in the point L ae, y1. It becomes ae, b²/a, ae, minus y1. It becomes y1 ae, minus b²/a. Now distance between L and L dash ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து y1ஓட ஆன்சர் b²/a நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இது b²/a is also b²/a. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் 2b²/a. The same thing will be followed in ellipse also. புரியுதா? இதே பாயிண்ட்டு தான் அப்படியே எங்கே வரும்னா எலிப்ஸில் வரும். ellipse. Example 5.15. Length of lattice of the ellipse same x²/a²/b² equal to 1. Here also L dash. L is the point ae, y1. Center, focus S. The ending point of the lattice atom L dash. Distance between C to S is ae. Then height of the lattice atom from S to L is y1. Therefore the point L becomes ae, y1. L dash become ae, minus y1. The point L, it lies in the equation of the ellipse or path of the ellipse. So we have to substitute the point L in the ellipse equation. So x will be replaced by ae, the ae square divided by a² plus y1 will be replaced by y1. So y1 square divided by b² equal to 1. Here a² cancel. So plus e² on the right hand side move பண்ணா minus e² ஆயிரும். So y1 square by b² equal to 1 minus e². Then b² will be moved into right hand side. So b² bracket of 1 minus e². Answer of 1 minus e² equal to b²/a². Because e² answer equal to root actually e equal to root of 1 minus b²/a² in ellipse. In hyperbola 1 plus b²/a². Okay. ஸோ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸோ இந்த டேர்மை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ 1 minus e² டேர்ம் ரிமூவ் ஆகி b²/a² சேஞ்ச் ஆயிரும். ஸோ b⁴/a² வரும். ஆன்சர் ஆஃப் y1 ப்ளஸ் ஆர் மைனஸ் b²/a. ஹியர் y1 ஈக்குவல் டு ப்ளஸ் b²/a. ஸோ ப்ளஸ் e1 சாரி இங்கே இருக்குது y1க்கு பதிலாக b²/a ரிப்ளேஸ் பண்ணுவோம். மைனஸ் y1க்கு பதிலாக மைனஸ் b²/a ரிப்ளேஸ் பண்ணுங்க. சேம் லென்த் ஆஃப் lattice ஈக்குவல் டு 2b²/a. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தியரம் 5.5 பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஐடியா. பாருங்கள். sum of the focal distance of any point on the ellipse is equal to length of the major axis. Sum of the focal distance any point on the ellipse is equal to length of the major axis. இதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தியரம் 5.5ல் இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னால் மொதல் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் என்னன்னா ஃபோக்கஸில் இருந்து எலிப்ஸோட பாத் இருக்கும்ல, பவுண்ட்ரி,
எலிப்ஸோட பாத்துனா எலிப்ஸ் இந்த சுத்தத்தில் எலிப்ஸில் பாத்து இருக்குல்ல, எலிப்ஸோட ஆர்பிட், இதுதான் எலிப்ஸோட ஆர்பிட். இது மேலே இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட், சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ்லேருந்து ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னால் எலிப்ஸ்லேருந்து ஃபோக்கஸை கனெக்ட் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ S dash P is the one of the focal distance. SP is the another focal distance. Here we have to add the two focal distances, that is S dash P and SP. So S dash P யும் S dash P இந்த டேர்மையும் டிஸ்டன்ஸையும் SP இந்த டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் is equal to length of the major axis. Length of the major axis na இந்த ellipsoட major axis ஓட length A to A dash இதான் வரும்ன்றாங்க. Actually we know that distance between A to A dash is 2A. So we have to prove S dash P plus SP equal to 2A. இதான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ திருப்பி சொல்கிறேன், சம் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ்னா இது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், இது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணால் லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்ஸ் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அதுக்கு தான் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். டயக்ராம் புரியுதா? டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். எஸ் டேஷ்ன்றது ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ், எஸ்ன்றது அனதர் ஃபோக்கஸ். ஸோ இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன், பீன்ற பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பீன்ற பாயிண்ட் எலிப்ஸோட பாத்தில் இருக்குது, எலிப்ஸ் சுற்றுற பாத்தில் தான் இருக்குது. ஓகே, மூவ் பண்ணுற பாத்தில் தான் இருக்குது. we know that SP divided by PM equal to E. ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்பேன். இப்படி ட்ரா பண்ணேன். இது ஃபோக்கஸ், இது Pன்ற பாயிண்ட், இது எம்ன்றது லைன் மேலே இருக்குது, டேரக்ட்ரிக்ஸோட லைன் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் தான் எம். ஓகே, எஃப்ன்றது ஃபோக்கஸ், ஃபிக்ஸட் பாயிண்ட், இது ஃபிக்ஸட் லைன் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் தான் எம். இப்போ என்ன பண்ணுறேன்னா மூவிங் பாயிண்டில் இருந்து ஃபிக்ஸட் லைனுக்கு ஒரு பர்பிள் லைன் ட்ரா பண்ணேன், அது கனெக்ட் பண்ணுறது தான் எம். இதில் என்ன ரிசல்ட் சொன்னேன்னா FB by PM equal to E. E வேல்யூ ஈக்குவல் டு ஒன்று வந்தால் பேராபோலா, லெஸ் தான் ஒன்று வந்தால் ஹைப்பர்போலா, கிரேட்டர் ஒன்று வந்தால் கிரேட்டர் ஒன்று தான் ஹைப்பர்போலா, லெஸ் தான் ஒன்று தான் எலிப்ஸ். இதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அந்த ரூலை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இங்கே எஸ்ன்னு இருக்குது. ஸோ SP by PM equal to E ஃபஸ்ட்டு ரிசல்ட். இந்த PM டேர்ம் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ SP equal to EPM, கரெக்டாக? E into PM. ஓகே, தென் S dash P அதே மாதிரி சேம் திங், S dash P divided by PM equal to E. சாரி, இப்போ PMன்றது எம்ன்றது இங்கே இருக்குது, இங்கே M dash இது, சாரி நான் கிளியராக பார்க்கல. இது M dash பா, இது M dash, இது M. S to P, ஓகேவா? எஸ் இங்கே இருக்குது, எஸ்லேருந்து பியை கனெக்ட் பண்ணுங்கள், பிலேருந்து எம்மை கனெக்ட் பண்ணுங்கள். எம் இங்கே இருக்குது. ஓகே, ஏன்னா ரெண்டு டேரக்ஷனில் இருக்கும். அப்போ SP by PM equal to E. இந்த PM இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ SP equal to EPM முடிஞ்சா? ஓகே, தென் S dash இந்த இருக்குது, S dash P divided by PM dash இங்கே இருக்குது, equal to E. டவுட் இருக்கா? தென் PM dash இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ S dash P equal to EPM dash. ஓகே, இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட். நம்ம என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க நம்மகிட்ட. இந்த இருக்குல்ல, ரெண்டையும் ஆட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ we have to add both terms, SP plus S dash P ஆட் பண்ணால் SPன்றது நல்லா கவனிங்க, S to P இந்த டிஸ்டன்ஸ், S dash Pன்றது இந்த டிஸ்டன்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணால் ரைட் ஹேண்ட்ஸில் ரெண்டு டேர்ம் ஆட் ஆகும். அப்போ EPM ப்ளஸ் EPM டேஷ். காமன் டேர்ம் ஹியர் E. ஸோ வி ரிமூவ் E ஃப்ரம் போத் டேர்ம்ஸ். ஓகே, ஈன்ற டேர்ம் ரெண்டுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ PM ப்ளஸ் PM டேஷ். P to Mனா P to Mன்றது இந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸாக PM, கரெக்டாக? P to M டேஷ்னா இதுதான் P, இங்கேருந்து இது வரைக்கும் M டேஷ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா PMன்ற லென்த்தையும் PM டேஷ்ன்ற லென்த்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா M to M டேஷ் கிடைக்கிது, M to M டேஷ். இந்த டோட்டல் லென்த் என்னென்னா எம்ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குன்னா டேரக்ட்ரிக்ஸில் இருக்குது, M டேஷ்ன்ற பாயிண்ட் டேரக்ட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டேரக்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2A by E, கரெக்டாக? 2A square by C நம்ம படிச்சிருப்போம், அது 2A by E தான், உங்களுக்கே தெரியும். Cனா AE, A square by Cனா A by E, அதான் இங்கே இருக்கேன். ஸோ 2 times, அதனால் 2A by E, EE கேன்சல், விச் இஸ் ஈக்குவல் 2A. கிளியராக புரியுதா? இது என்ன ப்ராப்பர்ட்டினா ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இன் ஜென்ரல் ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ஃபார் எலிப்ஸ். ஓகே, சேம் இதே தீரம் அப்படியே என்ன ரிசல்ட் இருக்குன்னா ஹைப்பர்போலாக இருக்கும். அதான் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஆனால் லைட்டாக மாறும். என்ன மாறும் பாருங்கள், இங்கே absolute value of the difference of the focal distance. ஸோ அங்கே என்ன பண்ணோம்னா sum of the focal distance of any point on the ellipse is equal to, அங்கே என்ன இருக்குது, சம்முன்ற டேர்முக்கு பதிலாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த ஹைப்பர்போலா இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த
மேஜர் ஆக்சிஸ் பதிலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ்ன்னு இருக்க போகுது, அதான் இங்கே இருக்கும் லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். ஓகேவா? சரி, அப்போ இங்கே பாருங்கள், சேம் அதே மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஹைப்பர்போலா எஸ்ன்ற பாயிண்ட் ஒரு ஃபோக்கஸ், பின்ற பாயிண்ட் ஹைப்பர்போலா மேலே இருக்க பாயிண்ட்டு, தென் இங்கே ஒரு டேரக்டிஸ், இங்கே ஒரு டேரக்டிஸ். ஓகேவா? சேம் அதே மாதிரி எஸ்பி டிவைட் பை பிஎம் ஈக்குவல் டு இ, எஸ் டேஷ் பி டிவைட் பை பிஎம் டேஷ் ஈக்குவல் டு இ. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ எஸ்பி ஈக்குவல் டு இபிஎம், எஸ் டேஷ் பி ஈக்குவல் டு இபிஎம் டேஷ். we have to subtract both one. So sp minus s dash p, sp dash nirken s dash p, sp minus s dash p equal to epm minus epm dash. So remove e from both terms, so e bracket of pm minus pm dash. So pm ன்ற length வந்து இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு, pm dash ன்ற length இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ pm டேஷ்ல இருந்து pm சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் என்ன கிடைக்குமா, m dash m கிடைக்கும். ஓகே, mm டேஷ்னு வருது. ஆக்சுவலாக இங்கே டயக்ராம் வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்னா p2 கரெக்டாக தான், p2 mன்றது இந்த லென்த்து, p2 m டேஷ்னு அந்த லென்த்து. ஆக்சுவலாக இங்கே மாற்றி தான் போட்டிருக்கேன். எப்படி வரணும்னா, ஏன்னா பிஎம் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது, பிஎம் டேஷ்லேருந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ மினிமம்லேருந்து மேக்ஸிமம் சப்ட்ராக்ட் பண்ணால் நெகட்டிவில் வரும் இங்கே. அதனால் நீங்கள் இதை பெட்டர் இதை மாற்றிக்கோங்க. என்ன மாற்ற சொல்கிறேன்னா, இதை செக்யூர் பண்ணிடுவா. ஏன்னா டயராம்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தா பெட்டர் நீங்கள் இதை வச்சா வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பி எஸ் டேஷ்பின்னு போட்டிருக்கேன்னா சரி, பெட்டர் நீங்கள் இதே மாற்றிடுங்க. SP மைனஸ் S dash P இருக்கு, SPன்றது இது, S dash Pன்றது இது. S dash P மைனஸ் SP இப்படி எடுத்துக்குவோம். அப்போ S dash Pன்றது S dash P வந்து EPM dash மைனஸ் EPM காமன் டேர்ம் E. ஸோ PM dash மைனஸ் PM, Pன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ அதனால் Pலேருந்து M dash வரைக்கும் இதுலேருந்து மேக்ஸிமம் Pலேருந்து ஃபஸ்ட்டு இது ரைட்டு தான்ப்பா, ஃபஸ்ட்டு இது ரைட்டு தான். Pன்ற பாயிண்ட் இங்கே எடுத்து செஞ்சால் கரெக்டு. ஓகே, இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். இருங்க எழுதுகிறேன். E bracket ஆஃப் PM டேஷ்னா Pலேருந்து M dash வரைக்கும் லென்த்து மேக்ஸிமம், PM லென்த்து ஸ்மாலஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம்லேருந்து மினிமம் சப்ட்ராக்ட் பண்ணால் பேலன்ஸுக்கு லென்த் வரும். பேலன்ஸ் லென்த்துனா MM டேஷ்னு வருது. எம்ன்றது இங்கே எம்ன்றது டேரக்ட்ரிக்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட், M டேஷ்ன்றது டேரக்ட்ரிக்ஸில் அனதர் பாயிண்ட். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ டேரக்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2a/e. ஸோ 2a/e கேன்சல். ஸோ E கேன்சல், therefore we get answer of 2a. இது எப்படின்னா, இப்போ இது வந்து இதை P-ஆக கன்சிடர் பண்ணால், சப்போஸ் இதை P-ஆக கன்சிடர் பண்ணிங்கன்னா இது வரும். கரெக்டானு பாருங்கள். ஏன்னா இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா PM இந்த PM P to Mன்றது Pன்ற பாயிண்ட் ஒருவேளை இங்கே இருந்தால் P to Mன்றது மேக்ஸிமமாக இருக்கும், PM டேஷ் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து மினிமம் சப்ட்ராக்ட் பண்ண இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? ஸோ Pன்ற பாயிண்ட் ரெண்டு இடத்துல எடுக்கக்கூடாது, அட் அ டைம் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ we get the answer of 2a. ஸோ இதுவும் ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபார் எலிப்ஸ், இது ஃபோக்கல் ப்ராப்பர்ட்டியாக ஹைப்பர்போலா. அங்கே சம் ஆஃப் த ஃபோக்கல் distance from any point on the ellipse is equal to length of the major axis. Here difference of the focal distance of the any point on the hyperbola is equal to length of the transverse axis. Okay, right.